மெயின் ரோடு இருக்கு, டோல்கேட் பக்கமா தான் இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு ஆல்ரெடி ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அதை மீறியும் பெர்மிஷன் கொடுத்து இங்க ஒயின் ஷாப் இன்னைக்கு ஓபன் பண்ணி போலீஸ்மே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இங்க எல்லாரும் சாலை மறியலுமே பண்ணாங்க. ஆனாலும் போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்ல பாதுகாப்பு கொடுக்க இதுக்கு முடியாது, எல்லாமே நீங்க கலெக்டரேட்ல போய் கேட்கணும், எங்களெல்லாம் கேட்க கூடாது, எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க இந்த இடத்துக்கு ஒயின் ஷாப் வரக்கூடாது, அதுதான் எங்களோட கோரிக்கை. இப்ப என்ன பண்ணனாங்க? இப்ப நீங்க பண்ணனும் சாலை மறியல் பண்ணனும்னால அந்த கடையை சாத்திட்டாங்களா? கடையே இப்ப மூடி இருக்காங்கங்க திரும்ப. ஆனா அவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் எல்லாம் வாங்கி இருக்கு, நீங்க பண்ணக்கூடாதுன்னு எங்களை தடுக்கிறாங்க. எங்களை தான் தடுக்கிறாங்க, லேடிஸ் மறியல் பண்றதை தடுக்கிறாங்க. காலையில இருந்து திறந்து பாதி கதவு மட்டும் திறந்திருக்கு. நேம் போர்டுல ஒண்ணும் இல்ல, வேணா கவர் பண்ணுங்க. என்னென்ன சேல் பண்ணாங்கிறதையும் நான் ஃபுட்டேஜ் வேணா கொடுக்குறேன், நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் தரேன். இந்த இடத்துல சாலை மறியலும் பண்ணாங்க. ஆனா போலீஸ் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப மறியலும் பண்ணாங்க, அவங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இதனால என்ன பாதிப்புனா இந்த பக்கம் தான் ஸ்கூல் பசங்க எல்லாம் போறாங்க வராங்க, மெயின் ரோட் பக்கத்துலயே இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் தடுக்கிறதுக்கு பதிலா வராமலே தடுத்தா பெட்டர்னு நினைக்கிறேன். என் பேர் சிந்துஜா சார். நாங்களே 5-10 கூலிக்கு வேலைக்கு போறீங்க சார். வீட்டில் தேனா 10 மணிக்கு கூட கடைக்கு போயிட்டு வந்துடுறாங்க சார் குடிச்சிட்டு. நாங்கள் இதில் தான் பொண்ணு காலேஜ் போகுது வருது. நான் 5-10 சம்பாதிக்கிறது போட்டுமா சார்? தேனா பொண்ணை கூட்டிட்டு நான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் கூட்டிகிட்டு வர முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்க சார். இதில் இந்த தரத்தில் இப்படி ஒயின் ஷாப் கடை வச்சுருந்தா நாங்கள் எப்படி சார் பொண்ணுங்களை நம்பி அனுப்புறது? நான் டெய்லி 5-10 வேலைக்கு போட்டுமா சார்? இல்லை நான் எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வந்துட்டுமா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். இங்கே வந்து சாரை கடை வரக்கூடாதுங்க சார், எங்களோட கோரிக்கை அதுதான். வந்துச்சுன்னா நாங்கள் ரோட்டில் போய் படுப்போம் சார். ஏன்னா எங்களுக்கு வந்து பொண்ணுங்க பாதுகாப்பு மெயினாக வேணும். எங்கேயா வச்சுக்கிட்டோம், எங்க ஊர்ல வேணாம், இந்த இடத்துல எங்களுக்கு வேணாம். எங்க பொண்ணு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார். எங்களுக்கு அதுதான் கோரிக்கையிலே இப்ப நாங்க சொல்றோம். எங்களுக்கு இது பார்த்து நல்ல ஒரு நடவடிக்கை வரணும். உங்க பேர்? சார். நாங்க வந்து இதுல தான் 10 மணி வரையிலும் போவோம் வருவோம். எங்க பொண்ணுங்க குழந்தைங்க கோயிலுக்கும் இதுல தான் போய் ஆகணும் வந்தாகணும். நாங்க எப்பனாலும் எதுல வேணாலும் வருவோம். ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பேர் சண்டை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணி அப்புறம் எடுத்தாச்சு. ஏற்கனவே இருந்த இடத்துல இன்னொரு கடைக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம்? அப்ப அவங்களுக்கு பணம் தான் தேவையா? மக்களோட மக்களுக்கு பாதிப்புன்றதே வராதா? இந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு? கட்சிக்காருக்கும் பாதிப்பு இல்ல, போலீஸ்காருக்கும் பாதிப்பு இல்ல, பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. ஆனா யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு தானே பாதிப்பு. இப்ப நாங்க தான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். எங்களை போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்றாங்க? நாங்க போய் அவங்க மனு கொடுக்கணும். ஏற்கனவே மனு கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. திருப்பி எங்களை போய் அங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்றாங்க? கலெக்டர் தான் இங்க வரணும், நாங்க எதுக்கு அங்க போகணும்? எங்களுக்கு தேவை கலெக்டர் இங்க வந்து அந்த இதை வந்து மூடணும், அவ்வளவுதான். நாங்க வந்து வேற இல்லைன்னா எல்லாமே ஸ்ட்ரைக் நடக்கும். எல்லாமே ரோட்ல உட்காருவாங்க யாருமே. ஏகப்பட்ட பிரச்சனை. நைட் ஆனா எங்க வீட்டுல தூங்க முடியல. ஏகப்பட்ட பேர் குடிச்சிட்டு வந்து சண்டை பண்றாங்க ரோட்ல. நைட் 9 மணிக்கு மேல எல்லாருமே சண்டை பண்ணிட்டு எல்லாம் பொண்டாட்டி பிடிச்சி அடிக்கிறாங்க. அவங்களாம் பாவம் தானே. இப்ப நாங்களாம் எப்படி இருக்கிறது? குடி இருக்கிறது? எங்க ஊர்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த கலெக்டர் வந்து இருக்க சொல்லுங்க, அப்ப தெரியும். இந்த பிராந்தி கடை இல்லாத போதே இவ்வளவு பிரச்சனைனா இந்த பிராந்தி கடை வந்த பின்னாடி எப்படி இருக்கும் இந்த இடம்? இது ஹைவேஸ் தானே. ஹைவேஸ்ல கொடுக்கணும்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு கடைக்கு வாடகை உங்களுக்கு 30,000 வருதுன்னா எவ்வளவு நாளும் கொடுப்பாங்களா? 30,000 என்ன கடை வேணாலும் வைப்பாங்களா? அப்ப விபச்சாரத்துக்கு இந்த இடத்துல கேட்டாலுமே கொடுப்பாங்க தானே? அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? நாங்களாம் இருக்கணுமா இருக்க கூடாது? அது எலெக்ஷன் சமயத்துல எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்க? அப்ப நாங்க ஓட்டு போகணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. எங்க ஊர்ல இருந்து ஒரு ஓட்டு கூட யாருக்குமே போகாது, எந்த கட்சிக்காருக்குமே போகாது. இப்போ என்ன சொன்னாங்க அரசு அதிகாரி போலீஸ்? எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்களாம். பிராந்தி கடை ஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்களாம். இந்த இடத்துல பிராந்தி கடை வைக்க கூடாதுன்னு சொல்லி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்தது தேவையில்லையா? அவங்களுக்கு மக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் தேவையில்லை. கட்சிக்கு தலைவர் கொடுத்த லெட்டர் மட்டும் தான் அவங்களுக்கு தேவையா? எல்லாரும் எவ்வளவு பணம் வாங்கிட்டு இது பண்ணாலும் கடைசியா எங்களுக்கு தான் அந்த
வராதுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்க போறாங்க, ஆம்பளைங்க போவேன்.